அடுத்த ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொதுமக்களை சந்திக்கும் தனது பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை திமுக அரசு முடக்கி வைத்திருப்பதா குற்றம் சாட்டியிருக்காரு. நேற்று காலையில் மேட்டுப்பாளையத்தில் பிரச்சாரத்தை தொடங்கின அவர் மாலையில் மேட்டுப்பாளையம் ஊட்டி சாலையில் ரோட் ஷோ நிகழ்ச்சியிலையும் கலந்துகிட்டாரு. சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடந்து போயிட்டு பொதுமக்களை சந்தித்தாரு. அவரோட அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர்கள் எல் முருகன் உள்ளிட்டோரும் கலந்துகிட்டாங்க. ரோட் ஷோ நிகழ்ச்சி பிறகு வாகனத்துல நின்றபடி மக்கள் மத்தியில எடப்பாடி பழனிசாமி பேசினாரு. திமுக அரசோட பல்வேறு குறைபாடுகளை சுட்டிக்காட்டிய அவரு பாஜகவோட அதிமுக கூட்டணி வைத்ததற்கான காரணத்தையும் விளக்கினாரு. தமிழகத்துல தற்போது சட்டம் ஒழுங்கு முற்றிலுமா சீர்குலைந்து இருப்பதா விமர்சனம் பண்ண அவரு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு பாலியல் பலாத்கார சம்பவங்கள் அதிகரிச்சிட்டதாகவும் சொல்லியிருக்காரு. மக்கள் நிம்மதியா வாழ முடியல, திருட்டு, வழிப்பறி, கொள்ளை சம்பவங்கள் அதிகரிச்சிட்டு அப்படின்னு சரமாரியா குற்றம் சாட்டியிருக்காரு. கடந்த அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட அனைத்து திட்டங்களையும் திமுக அரசு முடக்கி வச்சிருப்பதாகவும் இதுதான் அவங்க செய்த சாதனை அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. தமிழகத்துல மீண்டும் அதிமுக ஆட்சி அமைத்ததும் நெசவாளர்களுக்கு கூடுதல் சலுகைகள் வழங்கப்படும் அப்படின்னும் மேட்டுப்பாளையம் பகுதியில் போக்குவரத்து நெருக்கடியை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்ச்சியில அதிமுகவினருடன் பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலரும் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க.